ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து ஒரு ஜட்ஜுன்னு சொல்றாங்க. அப்ப ஜட்ஜா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? எந்த பக்கம் கரெக்ட்டா இருக்கணுமோ, அந்த நியாய சைடு நிக்கணும் இல்லையா? அது இல்லாம பையனுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குன்னா ஒரு நியாயம்னு இப்படி இருந்தா, இவங்கலாம் எப்படி வந்து இருந்திருப்பாங்க எல்லா கேஸ்லயும்? இத நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரு செலிபிரிட்டிக்கே இந்த சிச்சுவேஷன் அப்டின்னா, நாளைக்கு நமக்கு நடக்கும்போது, யார் வந்து நம்ம கூட நிக்கிறது? ம். அப்ப இவங்க வந்து ஒரு ஹை சொசைட்டி பீப்பிளா இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு அப்டின்னா, இவங்க தப்பு பண்ணது எதுவுமே தெரியாதா? என்னோட கொஸ்டின் அதுவா தான் இருக்கு. இல்ல இவங்க பண்ற தப்பெல்லாம் ஜட்ஜுன்னா வெளிலயே வராதா? ஜட்ஜுன்னா நீ புள்ளைய எப்படி வளர்க்கணும்? மொதல்ல. ம். நீ வந்து லா கத்துக் குடுத்து தானே வளர்க்கணும். நோ பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ற தெரியலையே உனக்கு பார்க் ஏன் பண்ண தற்குறின்னு தானே கேட்கணும் அம்மாவா இருந்தா. நம்ம பசங்கலாம் தப்பு பண்ணா நம்ம போட்டு அடிக்க தானே செய்றோம். பண்ணாத தப்ப ம். அப்டின்ட்டு. இவங்கள மட்டும் இன்னும் நெறைய பண்ணுப்பா, நல்ல தப்பு பண்ணுப்பா, அம்மாவ பாத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லுவாங்களா? ம். புரியல. அதான் அப்புறம் என்ன எனக்கு புரியல. நீ என்ன ஜட்ஜ் அப்போ? மொதல்ல.